Environ Life Science Limited, partnering for life. Hi, this is Dr. Brinda, dermatologist and cosmetologist from Pondicherry. So, இன்னைக்கு நம்ம வந்து சம்மர்ல ஸ்கின் எப்படி டேக் கேர் பண்ணிக்கலாம்னு பார்க்கலாம். So, இது வந்து 3 processes சொல்றேன். அதாவது first one general skin care, அதாவது சம்மர்ல யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்ன மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றேன். செகண்ட் ஒன் ஹேர் அண்ட் ஸ்கேல்ப் வந்து எப்படி வந்து கேர் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட் ஒன் வந்து நம்ம ஸ்கின்ல வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அதாவது இந்த ஸ்வெட்டிங் அண்ட் ஆயில்னஸ்னால ஸ்கின்ல என்னெல்லாம் டிசீசஸ் வரும், ஸோ அதெல்லாம் எப்படி வராம பார்த்துக்கலாம் அந்த மாதிரி பார்க்கலாமாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்கின்ல வந்து என்னெல்லாம் நீங்க ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸுக்கு வந்து டேனிங் அவாய்ட் பண்றதுக்காக நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து சன்ஸ்கிரீன்ஸ் தான். சன்ஸ்கிரீன்ஸ் யூஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு இருக்கிற கம்ப்ளைண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கின் வந்து ரொம்ப டார்க்கா தெரியுது, டல் ஆகுது, ஆயிலியா தெரியுது, ஆர் ஒயிட் காஸ்ட் இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்றீங்க. ஸோ இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்கின்ல நீங்க சன்ஸ்கிரீன் போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப ஆயிலியா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா மேட் பேஸ்ல சன்ஸ்கிரீன் செலக்ட் பண்ணுங்க. சன்ஸ்கிரீன்ஸ் போட்டுட்டு ஒரு 5 or 10 minutes கழிச்சு அதுக்கு மேல ஃபவுண்டேஷன் பவுடர்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ தட் இந்த ஆயிலி லுக் வந்து அவாய்ட் ஆயிடும். அண்ட் ஒயிட் காஸ்ட் இருக்கிறவங்க வந்து பிசிக்கல் சன்ஸ்கிரீன்ஸ் இல்லாம கெமிக்கல் பேஸ்ட் சன்ஸ்கிரீன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மேட் பேஸ்ல இல்லைன்னா வந்துட்டு ஒரு டிண்டட் பேஸ் சன்ஸ்கிரீன்ஸ் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து டேக்கிள் பண்ண முடியும். அண்ட் செகண்ட் ஒன் வந்து நீங்க என்னதான் சன்ஸ்கிரீன்ஸ் யூஸ் பண்ணாலுமே கூட உங்களுக்கு வந்து ஆயிலியா டல்லா இருக்கு அப்படின்னா, நீங்க ஒர்க்குக்கு போறீங்க, ஒரு காஸ்மெட்டிக்லி அக்செப்டபிளா இல்ல அப்படின்னா நீங்க சன்ஸ்கிரீன்ஸ் போட்டுட்டு வீட்ல இருந்து டிராவல் பண்ணுங்க. உங்க ஒர்க் பிளேஸ் போனதுக்கு அப்புறம் நீங்க அதை வைப் ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வாஷ் பண்ணிட்டு நீங்க உங்க ரெகுலர் டே கிரீம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் ஒன் என்ன டைப் ஆஃப் கிளென்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிளென்சர் செலக்ட் பண்ணும்போது நீங்க ஃபோமிங் பேஸ் கிளென்சர் செலக்ட் பண்ணுங்க. ஒரு சாலிசிலிக் ஆசிட் இல்லைன்னா கிளைகாலிக் ஆசிட்ல கிளென்சர் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு இந்த ஆயில்னஸ் அண்ட் டர்ட் வந்து ரிமூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். மார்னிங் ஒன்ஸ் அண்ட் ஈவினிங் ஒன்ஸ் மட்டும் கிளென்சர்ஸ் போட்டு ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க என்ன டைப் ஆஃப் கிரீம்ஸ் வந்து செலக்ட் பண்ணாலும் ஜெல் பேஸ்ல ஆர் லோஷன் பேஸ்ல யூஸ் பண்ணுங்க. ஆயில் பேஸ்ட் கிரீம்ஸ் அண்ட் ஃபவுண்டேஷன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கு ஃபேஸ்ல இருக்கிற போஸ் வந்து கிளாக் ஆகாது, ஆக்னி ஆர் எனி அதர் ப்ராப்ளம்ஸ் வந்து வர்றது வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் ஒன் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஹேர் அண்ட் ஸ்கேல்ப் வந்து எப்படி டேக் கேர் பண்ணிக்கலாம். ஸோ ஹேர் அண்ட் ஸ்கேல்ப்ல இருக்கிற ஸ்வெட்டிங் அண்ட் ஆயில் செக்ரேஷனால டேண்ட்ரஃப் ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ டேண்ட்ரஃப் ஃபார்ம் ஆகாம இருக்கிறதுக்கு நீங்க வந்து வீக்லி 3 days or 4 days வந்து ஹெட் பாத் அண்ட் ஸ்கேல்ப் பாத் வந்து கண்டிப்பா எடுத்துக்கோங்க. நீங்க கண்டிப்பா வந்து இந்த மாதிரி பாத் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேண்ட்ரஃப் ஃபார்ம் ஆகிறது கம்மியாகும், ஆயில்னஸ் கம்மியாகும். அண்ட் இந்த ஆயில்னஸ் கம்மி ஆகுறதுனால உங்களுக்கு ஃபேஸ்ல வரக்கூடிய ஆக்னி, பிம்பிள்ஸ் எல்லாம் வந்து கம்மி ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தேர்ட் ஒன் ஸ்கின்ல வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ், இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ், அந்த பிரிக்லி ஹீட் இதெல்லாம் வந்து எப்படி வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ரிங் வர்ம் ஆர் படர்தாமரைன்னு சொல்லக்கூடிய இன்ஃபெக்ஷன் சம்மர் சீசன்ல வந்து ரொம்ப ரொம்ப ப்ராமினெண்டா வருது. ஸோ இதை வந்து எப்படி அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்க லூஸ் ஃபிட்டிங் க்ளோத்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. காட்டன் அண்ட் டார்க் கலர் லூஸ் ஃபிட்டிங் க்ளோத்ஸ் இதுதான் வந்து சம்மர் சீசன்ல யூஸ் பண்ணக்கூடிய கிளாத்ஸ். ஸோ இந்த மாதிரி க்ளோத்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்வெட்டிங் ரெடியூஸ் ஆகும், ஸ்வெட் அப்சார்ப் ஆகும், அண்ட் ஆல்சோ சன் ப்ரொடெக்ஷனும் கிடைக்கும். அண்ட் ஒரு 5 or 10 minutesக்கு மேல நீங்க அந்த ஸ்வெட் க்ளோத்ஸோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடாது. யூ ஹேவ் டு டேக் பாத் மார்னிங் ஆஸ் வெல் அஸ் நைட் வந்து பாத் எடுத்துடுங்க. ஸோ இந்த ஸ்வெட் ரிட்டன்ஷன் இல்லாம பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ்ல இருந்து நீங்க பாதுகாத்துக்க முடியும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது ரிங்வர்ம் இன்ஃபெக்ஷன் ஆர் வந்து படர்தாமரை இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னா நீங்க ஓடிசி மெடிகேஷன்ஸ் ஸ்டீராய்ட் பேஸ்ட் கிரீம்ஸ் வந்து போடுறது கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி போடுறதுனால நிறைய பேருக்கு ரிங்வர்ம் இஷ்யூ வந்து மந்த்ஸ் கணக்குல, இயர்ஸ் கணக்குல கூட பர்சிஸ்ட் ஆகுது. ஸோ இதை அவாய்ட் பண்ணிட்டு நீங்க வந்து இதுக்கான கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2 weeks or 3 weeks மேக்ஸிமம் டைம்ல உங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வந்து கிளியர் பண்ண முடியும். செகண்ட் காமன் ஸ்கின் ப்ராப்ளம் சம்மர்ல வரக்கூடியது ஆக்னி, பிம்பிள்ஸ் தான். இது வந்து மெயின் ரீசன் ஸ்வெட் அண்ட் சீபம் ப்ரொடக்ஷன் தான். ஸோ அந்த ஸ்வெட்டிங்னாலேயும் ஆயில்னஸ்னாலேயும் உங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இது என்னெல்லாம் பண்ணி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா,
நான் சொன்ன மாதிரி ஃபோமிங் கிளென்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் ஹெட் பாத் எடுத்துக்கிறதுனால ஸ்கேல்ப் ஆயில்னஸ் கம்மியாகும், ஃபேஸ்ல ஆயில்னஸ் கம்மியாகும். அந்த மாதிரி உங்களுக்கு ஆக்னே ப்ரிவென்ட் பண்ண முடியும். என்னென்ன டைப் ஆஃப் ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் ஆக்னே ப்ரிவென்ட் பண்றதுக்கு? ஃபர்ஸ்ட் ஃபார்மோஸ்ட் சம்மர் சீசன் 10 to 12 glasses of water மேண்டேட்டரியா எடுத்துக்கோங்க. வாட்டர் பேஸ்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸோட இன்டேக் வந்து ஜாஸ்தி பண்ணுங்க. அண்ட் மேங்கோஸ் அண்ட் ஜாக் ஃப்ரூட்ஸ் மாதிரி ஃப்ரூட்ஸோட இன்டேக் வந்து 200 or 250 கிராம்ஸுக்கு கீழே வச்சுக்கோங்க. சுகர் இன்டேக் அவாய்ட் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபேட்டி ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் காமனஸ்ட் ப்ராப்ளம் வந்து பிரிக்லி ஹீட் இல்லைன்னா வந்து ஹீட் ரஷஸ் தான். ஸோ இந்த இஷ்யூஸ் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்? மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே வந்து ஸ்வெட் கண்ட்ரோல் பண்றதுக்காக ஸ்வெட் பவுடர்ஸ் வந்து யூஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த ஸ்வெட் பவுடர்ஸ் வந்து யூஸ் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்வெட் கிளாண்ட்ஸ் கிளாக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பிரிக்லி ஹீட் வந்துடுச்சு அப்படின்னா நீங்க இந்த ஸ்வெட் பவுடர்ஸோட யூசேஜ் வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. பவுடர்ஸ் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகும். ட்ரைனஸ்னால உங்களுக்கு வந்து இன்னும் ஸ்வெட்டிங்னால வர இஷ்யூஸ் வந்து ஜாஸ்தி ஆகும். அண்ட் ஆல்சோ பர்னிங் சென்சேஷன், இந்த அலர்ஜி வந்து ஜாஸ்தி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கேலமின் லோஷன்ஸ் ஆர் கேலமின் கண்டெய்னிங் வித் அலோவேரா அந்த மாதிரி லோஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்வெட் ரேஷஸ் அண்ட் ஹீட் ரேஷஸ்ல இருந்து நீங்க வந்து உங்களை பாதுகாத்துக்க முடியும். ஸோ இதெல்லாம் தான் பேசிக்கா நீங்க வந்து சம்மர்ல யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ். ஹேர் எப்படி கேர் பண்ணிக்கிறது as well as நீங்க ஸ்கின்ல வரக்கூடிய சம்மர் டிசீசஸ் வந்து எப்படியெல்லாம் வந்து பாதுகாக்கிறது. ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.